ஊட்டியில் குதிரை ஓட்டி சங்கீதா என்ற பொண்டாடிட மாட்டி வாழ்க்கையை இழந்த அரவிந்த் சேது. ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே. குரேஷி ராமரமா எடுமா குரேஷி தான் வேணும். குரேஷி தான் நான் பேர குரேஷி தான் அவங்களுக்கு தங்கத்துறை கொடுத்து. சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா குரேஷி. ஏய் மாமா டிமாண்ட் உனக்கு. அவ்வளவு வெக்கமா இருந்தா எங்கேயாவது போய் வெஸ்ட குடிச்சிட்டு செத்து போங்க. இதுக்கு பாடியை காப்பியா டிமாண்ட் பண்ணிட்டேடா. பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? லெட்டர் வர்றது அட்ரஸ் பத்தலடா, அந்த அட்ரஸ்ல இருக்கிற ஆளை பாத்துறா. யோ போய் அங்கிட்டு செம்ம பஞ்ச போய் கெடுத்துக்கிட்டு. நான் இங்க பாரு 2 பிஸ்கட் போட்டேன், அவ்வளவு நன்றியோட இருக்கு. மனுஷங்க அப்படி இருக்கீங்களா? ஏன்டா அப்படி இருக்கீங்க? ஏன்டா அப்படி இருக்கீங்க? லைஃப்ல ஒரு பார்ட்டிக்கு இவ்வளவு மசில் நான் பார்த்ததே கிடையாது. பொறுக்கி பைய எல்லாரும் இவன் குக் வித் கோமாளி பண்ணாம பிஸியா இருக்கான்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இவன் பிளே ஸ்டேஷன்ல டபுள் பிளேயர் விளையாடுற கேம சிங்கிள் பிளேயரா மாறி மாறி உட்கார்ந்து. ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரம்மா. நான் போய் 2-3 படங்கள்லாம் எடுத்துட்டு இருந்தேன். நிறைய வேலை. தெரியும் தெரியும் தெரியும். உன்னை யாருன்னு தெரியாத ஆளை கூட கூப்பிட்டு புகைப்படம் எடுத்துட்டு இருந்தீங்க அதானே? லைட்டா போறாங்க. நல்லா க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான் சார். இன்னொருத்தர் இருப்பாரு, எங்க அவரு? அந்த ஏசி ரிமோட்ல டிவி சேனல் மாத்திர மாதிரி ஒருத்தவர். என்ன கொடுமை சரவணன். இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான டேட்னால ஒரு டேட்டுக்கு போயிருக்காரு. அதனால லஞ்ச் வாங்கி கொடுத்துட்டு. அடே எரும மாடு, அந்த டேட்டு ஏன் கூட தான்டா. அவர் அங்க வரல, நான் இங்க வந்தேன். இப்பதான் தெரியுது அவர் அங்க போயிட்டாரு அப்படின்னு. அந்த இருக்காரு அந்த கண்ணாடி போட்டவரு. ஆமா, கண்டினியூஸா தமிழ்ல கமெண்ட் சொன்னா இங்கிலீஷ் பேச தயங்குவாரு. இந்த ஸ்பாட்டுக்கு நீ வந்த அது உனக்கு அசிங்கம்னே தெய்வமே. தாமோப்பா கண்டினியூஸா தமிழ்ல பேசும்போது இங்கிலீஷ் வார்த்தைக்கு பயப்படுவாரு. இவர் தமிழுக்கும் பயப்படுவாரு, இங்கிலீஷுக்கும் பயப்படுவாரு. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. அந்த லாஸ்ட்ல ஒரு பாவம் ஒருத்தங்களை ஏமாத்தி கூப்பிட்டு வந்திருக்காங்களே, என்ன பண்றது? ஏமாந்தவங்களுக்கு நம்ம என்னடா பண்றது? அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்காமறா. காம்பினேஷனே பக்காவா இருக்கு. நல்லா பண்ணி கொடுத்துருவல கேள்வி. சூப்பரா பண்ணுவேன். இது யாரு? ஊட்டில குதிரை ஓட்டுற மாதிரி இருக்கா? சாவுல புளிய மதுக்கு சாவுல செத்த பேல தூக்கு போட்டு சாவு. தம்பி ஊதா சட்டை பிக் பாஸ் முடிஞ்சப்ப எல்லாரும் காணா வினோத்துன்னு சொன்னாங்க. எப்ப இந்த ஷோக்குள்ள வந்தியோ வினோத்த காணா. என்ன வார்த்தடா சொல்லிட்டேன். பட்டி இப்பதான் இவரெல்லாம் நீங்க கோட்டு சுட்டோட பாக்குறீங்க. நான் அவரை ட்ரெஸ் இல்லாமலே பார்த்தவடா. வயசானாலும் பாக்குறேன், வயசானவராலும் பாக்குறான்டா. சோழி முடிச்சு. இதுக்கப்புறம் அவதாவது பேசுன அவ்வளவுதான். பேசிட்டனே, என்னால முடியலடா. நான் ஏதோ பண்ணிட்டேன். வெளியில 5 பேர் இருக்காங்க, என்ன பண்றதுன்னே தெரியல. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. என்னப்பா கெஸ்டா வந்து எங்களை கலாய்க்குறியா எங்களா? ஐயோ, இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. ஒருத்தி வருவா பாரு, சிக்கிம் சிவாஜி ஒருத்தி வருவா பாரு. உயிர் மேல ஆசை இருந்தா நான் இடிச்சது தப்புன்னு காலில் வந்து மன்னிக்கிறது கண் எமைக்கிறதுக்குள்ள என்ன சார்? எல்லாரும் காது கிட்ட ஓட்டு கேட்பாங்க, இவர் என்ன முட்டிக்கால கிட்ட வந்து ஓட்டு கேட்க போறாரு? என்ன ஒரு புத்திசாலித்தனம்.